ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடம் 2026க்கான தைப்பூசம் நாளைக்கு வருது. அதே போல் பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலையில் போகிறவங்களுக்கு ஏற்ற நல்ல நேரம் என்ன, பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது, இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். திருவண்ணாமலையில் சிறப்புமிக்க வழிபாடாக பார்க்கப்படுறது பௌர்ணமி நாளில் மலையை சுற்றி வழிபாடு செய்யக்கூடிய அந்த கிரிவல வழிபாடு தான். பௌர்ணமி திதி இருக்கும் நாளில் கிரிவலம் வருவதற்கு அப்படின்னு சில குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கிரிவல வழிபாட்டை நாம் செய்கிறதுனால அதுக்கு உண்டான முழு பலனையும் நம்மளால் பெற முடியும். அது அந்த எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நினைத்தாலே முக்தியை தரும் முக்தி ஸ்தலங்களில் முதன்மை ஸ்தலமாக பார்க்கக்கூடியது திருவண்ணாமலை திருத்தலம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையாக இருந்து அருள் புரிவதாக ஐதீகம் இருக்கு. அதனால தான் இங்கே மலையை வலம் வழிபாடு செய்யும்போது கிரிவலம் ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடாக பார்க்கப்படுது. திருவண்ணாமலையை வலம் வழிபாடு செய்கிறது கைலாய மலையை வலம் வழிபாடு செய்கிறதுக்கு நிகராக பார்க்கப்படுது. அதனால தான் இதை ஆன்மீக பூமி அப்படின்னும் சித்தர்கள் பூமி அப்படின்னும் ஆன்மீக உலகமே போற்றி துதிக்குது. சூரிய பகவான் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதம் தேவர்களின் பொழுது விடியும் காலமாக பார்க்கப்படுது. அதனால தான் தை மாதத்தை உத்திராயண காலத்தின் துவக்க மாதமாக நாம் பார்க்குறோம். இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள், விரதங்கள், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் அருளை மட்டும் இல்லாமல் 30 முக்கோடி தேவர்களின் அருளையும் பெற்று கொடுக்கும். அதனால தான் நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால தான் தை மாதத்தில் வரும் ஒவ்வொரு விரத நாளும் மிக முக்கியமானதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது. இந்த தை மாதத்தில் வரும் பௌர்ணமி முருகப்பெருமானுக்குரிய தைப்பூச விழாவாக கொண்டாடப்படுறது வழக்கம். முருகப்பெருமானுக்குரிய இந்த வழிபாட்டு நாளில் சிவபெருமானையும் அம்பிகையையும் சேர்த்து வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு. பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே திருவண்ணாமலையில் மேற்கொள்ளப்படும் கிரிவலம் வழிபாடு சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது. அதுலேயும் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியான தைப்பூச நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக பெரிய பலனை நமக்கு கொடுக்கும். இந்த ஆண்டு தை மாத பௌர்ணமி பிப்ரவரி 1 வருது. அன்றைய தினம் காலை 4:41 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 2 காலை 4:43 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. இந்த நாளில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் போகிறதுக்கு ஏற்ற நல்ல நேரம் இந்த நேரம்தான். இது அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கூட இந்த நேரத்தை சொல்லியிருக்கிறாங்க. தைப்பூசம் அன்று திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்க அவங்களோட கிரிவல வழிபாட்டை பிப்ரவரி 1 காலை 5:34 மணிக்கு ஆரம்பித்து பிப்ரவரி 2 காலை 4:05 மணிக்கு முன்னாடி நீங்கள் நிறைவு செஞ்சுக்கணும். இந்த ஆண்டு தைப்பூச தினமான தை மாத பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் போறதுனால தீராத நோய்கள் தீரும். உடலும் மனமும் புத்துணர்ச்சியும் புதிய தெம்பும் நமக்கு கிடைக்கும். சிவபெருமானின் அருளால முக்தி பேரு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கிரிவலம் போகிறது நேர்மறை ஆற்றலை அதிகரித்து உயர் பதவிகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையிலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை தவற விடாமல் திருவண்ணாமலையில் கிரிவலம் போய் வழிபாடு செய்யலாம்.
நீங்கள் வந்து ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அங்கே நல்ல உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கணும், இதெல்லாம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதுவாக இருக்கட்டும் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கிரிவலம் போய் உங்கள் பிரார்த்தனை வைங்க. நிச்சயமாக சிவபெருமான் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.